ராமலிங்கா அபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை அன்னவரையத்தால் பெற்ற அருட்பிரகாச எம்பெருமானின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் தோழிக்கு உரிமை கிடைத்தல் என்ற தலைப்பில் 5வது பாடலில் மடங்கலந்தார் பிறர்க்கரிய நடத்தரசே நினக்கு மணவாளர் எனினும் உன்பால் வார்த்தை மகிழ்ந்துரைக்க இடம் கலந்த மூர்த்திகள் தாம் வந்தால் அங்கு அவர்பால் எண்ணம் இல்லாதிருக்கின்றாய் என்கொள் என்றாய் தோழி. மடங்கு சமயத் தலைவர் மதத்தலைவர் இவருக்கும் வயங்கும் இவர் உபகரிக்கும் தலைவர்களுக்கும் அடங்கக்கூடிய அல்லடி நான் திருச்சிற்றம்பலத்தே ஆடல் அடி பணிக்கென்றே அமைந்தகுடி அறியே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். மடங்கலந்தார் பிறர்க்கரிய அரசே. மடமை என்பது பேதமை. பேதமை என்பது அறிவு அற்ற முட்டாள். முட்டாள் பிறர்க்கரிய அரசே. இவரிடம் அறியாமையாக இருள் எவ்வாறு கலந்தது என்றால், கடவுள் அனாதி, ஆன்மாவும் அனாதி. கடவுள் பேரறிவு, ஆன்மா சிற்றறிவு, சிறிய ஒளி. கடவுள் எல்லாம் உடையவர், ஆன்மா ஒன்றும் இல்லாதது. கடவுள் பேராற்றல், ஆன்மா சிறிய ஆற்றல், காற்றின் இயக்கம். ஆன்மனு ஒளி பொருந்தியது, உயிர் பொருள். மற்றபடி ஜீவன், கரணம், கருவி, இந்திரியம் யாவும் உயிரற்ற ஜடப்பொருள். உயிர் பொருளாகிய ஆன்மனு இறைவனை அடைய ஆணவமலமாகிய எனது உடன் தனு கரண புவனபோகம் வழங்கி அருட்சக்தி அறத்துக்கு ஏற்றாற்போல் இயற்கையாகவே ஆன்ம அறிவுடன் பிறக்கச் செய்கிறது. ஆன்மாவின் இயற்கை குணம் தயவு. பூமியில் பிறந்த ஆன்மா எனது போக்கு வந்தது. வந்த இடத்தில் மாயை மிக பெரிய தோன்றுதலும் மறைதலும் ஆகிய பொய்யான ஒன்றை மதித்து பொய்யான உலகில் விருப்பத்தின் காரணமாக நான் எனும் ஆணவ செருக்குடன் நான் தேடிய கார், பங்களா, பொன், வசதி பல கோடி சேர்த்து குவித்து கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்பீர். என்ன பயன்? புகும் தருணம் மரணம் வரும்போது உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உற்ற துணை அன்றே என்பார் ஐயா. பொய்யான மாயையில் சிக்கி பொருள் நிலையாமை உடல் நிலையாமை அறியாது இயற்கை குணமாகிய தயவு மறந்து செயல்பட்ட செயலின் தொகுப்பு கர்மா, வினை. ஆணவம் எனது எனும் மமகாரமும் நான் எனும் அகங்காரம் செய்த செயலின் தொகுப்பு சஞ்சீதம், ஆகாமியம், பிராப்தமாக மாறுகிறது. மாயை பொய்யில் சிக்கியதால் ஆட்கொண்டது. மாமாயை வெளியேற முடியாமல் ஆன்மா விருப்பு காரணமாக ஆன்ம ஒளியிழந்து இருள் எனும் அறியாமையில் சிக்கி தவிக்கிறது. ஒளி குறைந்ததால் கோ எனும் இறைவன் பா எனும் பகரவடிவ குழியில் இம் எனும் ஆ + ஊ + இம் 8 + 2 = 10 ஆகிய யாய புரோமத்தில் உள்ளதை தன் அறிவு கொண்டு அறியாததால் ஆன்மாவின் விருப்பு காரணமாக கோபக்கனலை கக்கி நிற்கிறது. இதற்கு பதிலாக நம்மை தயவு தெய்வம் ஐயா 9 முறையீடு என்கின்ற தலைப்பில் 10 பாமாலை வழங்கியுள்ளார். அதனை நன்றாக படித்து கேட்டு அறிந்து உணர்ந்து செயல்பட்டு மேலேறவும். நினக்கு மணவாளர் என்றும் பரமாச சுரபராகிய இயற்கை உண்மை கடவுள் மட்டும் ஆண்.
காரணம், அவர் ஒளி இயக்கம். அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியார். அவர் தனிசியம் இயக்க ஆகாச வெளியில் அனாதியான தடையற்ற இயக்கமாகிய காற்று இயங்குகிறது. இது தனி சக்தி. மற்ற உயிர்கள் யாவும் அவர் உள்நின்று இயக்க அனாதியான காற்றை ஜீவித்து தான் ஜீவனம் செய்கிறது. ஆகவே இந்த உயிர்கள் யாவும் குறிப்பாக பிண்டத்தில் ஆன்ம ஒளி இயக்க ஜீவன் காற்றை சுவாசித்து வாழ்கிறது. அந்த இறைவன் வள்ளலாருக்கு மட்டும் கணவரானார் எனில் எல்லா உயிரிலும் அவர் உள்ளார் என உணர்வதே ஈஸ்வர பக்தி. இதனை அகவலில் உயிருள் யாம் எம்முள் இவை உணர்ந்து உயிர் நலம் பரவுக என்பார். சரி, ஆண்டவர் பொது, ஆன்ம ஒளி பொது. ஆன்ம ஒளி ஆண்டவரை அடையணும். அதற்கு எல்லா உயிருக்கும் இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவி பசி. பிற உயிரின் பசியை போக்குவது பரோபகார செயல். இப்போ கண் தயவாகுது. கண் தயவானவுடன் கல்லாய மனம் கரைகிறது. கல்லாய மனம் கரைந்தவுடன் ஜீவன் நம்மை போன்றுதான் அந்த உயிரும் காற்றை ஜீவித்து வாழ்கிறது என்ற எண்ணம் மேலோங்க பேதம் நீங்கி ஆன்மா பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்ட பொழுதாயினும் ஆன்மா நெகிழ்கிறது. ஆன்மாவின் பிரதிபலிப்பு மனம். மனம் செயல்படுவது காற்றின் இயக்கம். நீ பரோபகார செய்தால் அந்த செயல் செய்ய செய்ய உனக்கு ஆற்றல் கொடுக்கிறது. உனக்கு ஆற்றல் கூட கூட உன் தேவையாகவும் நீங்கி மனதில் எவ்வித குறையுமின்றி சார் உலக வாதனை தீர்ந்து பலன் எதிர்பாராது தினசரி காலம் உள்ளவரை கொள்கையாக கொண்டு அறமீறாது தேடிய பொய்ப்பொருளை அன்னவரயம் செய்ய செய்ய அருளாக மாறுகிறது. அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. ஆக சிறிய தெய்வ கொண்டு பெரிய தெய்வ பெற நீ பெற்ற ஆற்றலை காற்றின் இயக்கமாகிய உபகார சக்தி ஒளி இயக்கமாகிய ஆன்ம ஒளியுடன் கூட்டணும். இப்போ நீ உலகறிவு கடந்து அருளறிவு பெறும்போது அருளுரின் எல்லாம் ஆகும். இது உண்மை. அருளறிவு ஒன்றே அறிவு என நம் பெருமான் அகவலில் பதிவு செய்கின்றார். இப்பொழுது ஆண்டவரிடத்து அன்பும் வீரர்களால் தயவும் கொண்டு பிரபஞ்சத்தில் வெறுப்பும் பெற்று நீ பெற்ற ஆற்றல் யாவையும் இறைவனுக்கே அர்ப்பணம் செய்து எல்லா வினையும் தீர்ந்து பொருள் புகழாதியை விரும்பாது என்று சிவா அனுபவம் கிடைக்கும் என ஞானத்தில் ஞானமாகிய அறிவினில் ஒரு அறிவு 16ஆம் நிலை பூரணமானால் இதனை ஈரன் நிலையென இயம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளை என்பார். 17ஆம் நிலையாகிய கடவுள் தயவாகிய அருள் ஒளி ஆன்ம ஒளியுடன் கூடணும். நம் ஐயாவுக்கு கூடியது. அதனால் இயற்கை உண்மை கடவுள் இவரை அருளொளி அடைந்தனை அருளமுது உண்டனை அருள்மதி வாழ்கவென்ற அருளிய சிவமே எனவும் அருள்நிலை பெற்றனை அருளொடி உற்றனை அருளரசு ஏற்றுகின்ற அருளிய சிவமே எனவும் இறைவன் அருளமுது உண்டவுடன் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என்தனி அன்பே ஒளி தேகம் பெற்றுவிட்டார். கடவுள் நிலை அருள் அதை தயவினால் பெற்றதால் கடவுள் நிலையறிந்து அமயமாகிவிட்டார். மெய்யெழுத்து முடிவு 18. பொய்யான உடலில் உள்ள மெய்யான இறைவனை கண்டு கொண்டார், கணிந்து கொண்டார், கலந்து கொண்டு நமக்கு ஜீவதயவால் ஆண்மறிவு விளங்கி ஆண்மறிவை கொண்டே உன்னை பார், உன்னுள்ளே என்னை பார் என்கின்றார். அதனால்தான் நினக்கு மணவாளர் எனினும் என பதிவு செய்கின்றார். உன்பால் வார்த்தை மகிழ்ந்து உரைக்க அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு, கடவுள் காட்டிய பாதை, கடவுள் அடையும் பாதை என்ற வார்த்தையை கேட்டு இன்பமுற்று நீ உரைக்க வந்தால் இடம் கலந்த மூர்த்திகள் படைப்பு தொழில் ஓர் இடம் அந்த அணு தவத்தால் பெற்ற வரம் உண்மை கடவுளிடம் ஒரு தொழிலுடைய பிரம்மன் ஆயுள் 4,32,32,000 ஆண்டு. அந்த காலம் முடிந்து விட்டது. தாம் வந்தால் அவர்பால் எண்ணமில்லாது இருக்கின்றார். என்கொள் தோழி, என்ன காரணம் என்கின்றார். ஆன்மாவாகிய தோழியிடம் மேற்படி ஆகிய மனம் கூறியதுதான் காரணம். மடங்கு சமயத் தலைவர் மதத் தலைவர் இவர்க்கும் வயங்கும் இவர்க்கும் உபகரிக்கும் தலைவர்களுக்கும் அடங்கு கூடிய அல்ல. மடங்கு பாய் மடக்கு என்பதை விரிப்பதும் மடக்குவதும் பயன்படும். அதுபோல
சமயத் தலைவர் 6 சமயம் தொகை 36 விரிவு இதுபோல் மதத்தில் வகை தொகை விரிவு உள்ளன என உரைநட பகுதி 402 பக்கம் குறிப்பிடுகின்றார் நம் ஐயா. வயங்கும் தெய்வங்கள் பல என சிந்தை செய்து பரவி உள்ள இவர்கள் உபகரித்தல் காட்டின் இயக்கத்தை மந்திரமாக்கி அஷ்டாங்கம் யோகம் பயின்று முடிவில் முத்திநிலை சித்திநிலை வழங்குவது உபகார சக்தியாகிய பராசக்தி ஆகும். ஆனால் இவர்கள் பெற்ற நிலை முடிவான நிலை இல்லை என்கின்றார். இவர்கள் தவ ஆற்றல் முடிந்தால் இந்த ஆன்மா அடங்கி பூமியில் பிறக்கணும். சரி, இதனை ஐயா அகவலில் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றா இயலென கனைத்தன எனவும் இவர்கள் அடங்கி மறுபடி பிறக்கணும் என பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் சேரிடமாம் இது பாரீர். திரு சிற்றம்பலத்தை திறனட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என பதிவு செய்கின்றார். நான் திருச்சிற்றம்பலத்தை ஆடல் புருவமத்தி உள்ளொளியின் அசைவு நடனம் அந்த அடி ஒளியை காண எல்லா உயிரும் இன்பமாக வாழச் செய்து அதனால் கடவுள் நிலையிலிருந்து அம்மமாகி எல்லா உயிர்களுக்கும் உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூற்றை விலகனி அடைந்து விளக்குகன இறைவன் வழங்கிய பணியை செய்ய அமைந்த குடி அறிவாய் என்கின்றார் நம்மையா. ராமலிங்காவயம். திருச்சிற்றம்பலம்.